ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்ணீர் குடிக்க ஏதாவது சாஸ்திரம் என்பது இருக்கிறதா? இடது கையால் தண்ணீர் அருந்தக்கூடாது என்று சொல்கிறார்களே, உண்மைதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இடது கையால் தண்ணீரை அருந்தக்கூடாது, இது உண்மைதான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வலது கையால் தான் தண்ணீரை அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்றா. இது போக நம்முடைய சாஸ்திரமானது எப்படி சொல்கிறது, நின்று கொண்டோ அல்லது நடந்து கொண்டோ தண்ணீரை அருந்தக்கூடாது. ஓர் இடத்திலே அமர்ந்து கொண்டுதான் தண்ணீரை அருந்த வேண்டும். அதுவும் வலது கரத்தினால்தான் தண்ணீர் குவளையை பிடித்து தூக்கி அருந்த வேண்டும். அன்னார்ந்து பார்த்து இப்படி அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்றா. அதுவும் ஜலத்தை தூக்கித்தான் சாப்பிடணுங்கிறா, தூக்கித்தான் குடிக்கணுமாம். அந்த வாயில் எச்சிலானது அந்த தண்ணீர் குவளையிலே பட்டுவிடக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இப்படி எச்சிலானது அந்த குவளையிலே பட்டுவிடக்கூடாது என்று சொல்லும் பொழுதே அங்கே நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது தானே. இந்த கருத்தினை எல்லா மதங்களுமே அறிவுறுத்துகின்றன. வலது கரத்தினால்தான் தண்ணீர் குவளையை பிடித்து அன்னார்ந்து பார்த்து தூக்கி இப்படி அருந்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரமானது சொல்கிறது. அதுவும் எப்படி, நின்று கொண்டு அருந்தக்கூடாது, நடந்து கொண்டு தண்ணீர் அருந்தக்கூடாதுலாம் சொல்லியிருக்கான்னு சொன்னா எதற்காக என்று சொல்லி பார்த்தோமேயானால், நின்று கொண்டு நீரை அருந்தினால் கான்ஸ்டிபேஷன் சொல்றா இல்லையா, மலச்சிக்கல் என்பது வரும் அப்படின்னே சொல்லியிருக்கா. இதனை நிரூபித்தும் இருக்கிறார்கள், மருத்துவ ரீதியாக இதனை நிரூபித்திருக்கிறார்கள். நின்று கொண்டு நீரை தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் அந்த டைஜஷன்கிறது ஈஸியாக நடக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகாமல் அதுவும் அந்த மலக்குடல் என்பது விரிவடையாமல் அந்த மலச்சிக்கல் என்பது வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்றா. மலஜலம் கழிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு மலஜலத்தை கழிப்பவர்களாக இருப்பார்கள். ஆக தீர்த்தத்திலே எப்படி அருந்த வேண்டும், அமர்ந்து கொண்டு, தரையிலே அமர்ந்து கொண்டுதான் தீர்த்தத்தினை அருந்த வேண்டும். இன்னும் இப்படி தெளிவா, இன்னும் நம்ம அது வந்து கேட்கும்போது கொஞ்சம் அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்றான்னு சொன்னா, நம்ம தண்ணீரை அருந்தும் பொழுது இந்த ஆசன வாயானது அழுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அது தரையில உட்காண்டிருந்தாலும் சரி, அல்லது ஒரு சேர் மாதிரி ஒரு இடத்துல உட்காண்டிருந்தா கூட நல்லா அழுந்த அமர்ந்து கொண்டுதான் தண்ணீரை அருந்த வேண்டும். அதுவும் அன்னார்ந்து பார்த்து அருந்த வேண்டும் சொல்றார். வலது கரத்தினால் தான் அருந்த வேண்டும்ங்கிறதையும் சொல்லியிருக்கா. இடது கரத்தினால் அருந்தக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்னா, சாத்தான்கள் தான் அப்படி இடது கரத்தினால் அந்த தண்ணீரை அருந்துவார்கள் என்று மாற்று மதத்தினரும் சொல்கிறார்கள்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க வேண்டும் அல்லவா. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, எதிர்மறை சக்திகளானது அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடும்னு சொல்றா. எதிர்மறை சக்திகள் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்ற விஷயங்களைத்தான் மாற்று மதத்தினர் எப்படி சொல்றான்னா, சாத்தான் தான் இப்படி எல்லாம் தண்ணீரை குடிக்கும்ங்கிற மாதிரி சொல்றான்னா, அங்கே நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்துரும்னு சொல்றா. இதுல வந்து நம்முடைய சாஸ்திரம் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தா, அந்த வாம நாடி பார்ஷுவ நாடின்னு சொல்லுவா. இந்த வலது புறம் என்பது சூரியனினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, உடம்பினுடைய இடது பாகம் என்பது சந்திரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. சூரியனானவர் எப்பொழுதும் முழுமையான பலத்தோடு இருந்து கொண்டிருப்பார். சந்திரன் பார்த்தோம்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று இரண்டு விதமாக நாம் பார்க்கிறோம். அதிலும் பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் முழுமையாக சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும் தானே. நம்ம என்னைக்கு பௌர்ணமின்னு பார்த்துட்டா நம்ம இந்த கையால் தண்ணியை குடிக்க முடியும்? அப்படி அல்ல. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, சந்திரனை விட சூரியன் தான் பலம் தரக்கூடியது, இந்த உடம்பிற்கு ஆரோக்கியத்தினை தரக்கூடியது இந்த சூரியன் என்கின்ற கிரகம். சந்திரனை வந்து மருந்துகளுக்கு அதிபதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஓஷதீனாம் அதிபதிகி சோமாய நமஹா என்றுதான் நம்முடைய வேதமானது சொல்கிறது. சூரியன் என்பவர் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கட்டி காப்பவர். இந்த உடம்பினுடைய வலது பாகம் முழுக்க சூரியனுடைய ஆதிக்கத்தினை பெற்றிருப்பதால் இந்த வலது கரத்தால் தான் அந்த தண்ணீர் குவளையை பிடித்து தண்ணீரை அருந்த வேண்டும் சொல்றார். சார், நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது வலது கையால் தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் எப்படி சார் எனக்கு ஒரு தண்ணீர் விக்கல் எடுத்தா நான் எப்படி வலது கையாலேயே எடுத்து குடிக்க முடியும் என்கின்ற அந்த கேள்விக்கும் நம்முடைய சாஸ்திரமானது விடையளிக்கிறது.
நம்ம பெரியவங்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதே, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதேங்கிறத நிறைய பேர் வலியுறுத்தி பார்த்திருப்பீர்கள். எதற்காக என்று சொன்னால், சாப்பிடும்போது தண்ணி குடித்தா வயிறு அடைச்சிடும், மேலே சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக இல்லை. தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு அரை மிடக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக லேசாக குடிச்சிட வேண்டியது. அதற்கு அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மறுபடியும் தீர்த்தத்தை குடிக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே லேசாக கொஞ்சம் ஜலத்தை குடிச்சிட்டு நல்லா சாப்பிடும் பொழுது அந்த விக்கல் பிரச்சனை என்பதே வராது. சரி, விக்கல் வந்துருச்சு சார், நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு விக்கல் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது, இடது கரத்தினால் அந்த குவளையை பிடித்து கொண்டிருந்தாலும் அப்படி வலது கரத்தில் ஒரு டச் பண்ணிட்டு இப்படி தூக்கி அருந்த வேண்டும் என்று தான் சொல்கிறது. அதாவது எப்படி இந்த வலது கரத்தினுடைய இந்த பாகம் இருக்கும் அல்லவா, இந்த மூட்டுக்கும் இந்த மணிக்கட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாகத்திலே அந்த குவளையை வைத்து கொண்டு அந்த டம்ளர் அப்படி பிடிச்சிண்டு இப்படி தூக்கி அன்னார்ந்து சாப்பிட வேண்டும். வலது கரத்தினுடைய தொடர்பு என்பது அந்த இடத்திலே இருக்க வேண்டும். அந்த எமர்ஜென்சி பர்பஸ் என்று வரும் பொழுது, ஒரு அவசரம் என்று வரும் பொழுது அந்த நேரத்திலே குடித்து கொள்ளலாம். அது கூட அந்த வலது கரத்தினுடைய அந்த டச்சிங் அப்படிங்கிறது, அந்த தொடுதல் என்பது அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. வெறுமனே இடது கரத்தால் பிடிச்சி குடிக்கிறதும் அதுபோக நின்றுண்டும் நடந்துண்டும் தண்ணீரை குடித்தோம்னா உடல் ஆரோக்கியம் என்பது பாழ்படும் என்பதனை நம்முடைய முன்னோர்கள் நன்றாக ஆராய்ந்து தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.